Welcome guys. Today we are going to learn like these type of sentences. காலையிலேருந்து எனக்கு தலைவலி. நேற்றிருந்து இங்கே மழை. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். போன மாதத்துலேருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இப்போது சின்ஸ் அப்படின்னா அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா அங்கிருந்து, இங்கிருந்து அப்படின்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா ஆக, உனக்காக, ஃபார் யூ 5 வருடமாக, ஃபார் 5 இயர்ஸ், அந்த மாதிரி இடங்களில் ஃபார் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான். இப்போது சின்ஸ் அண்ட் ஃபார்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பார்க்க போகிறோம். The present perfect is also used with for and since. Present perfect tense தான் for and since யூஸ் பண்ணுறப்போ கரெக்ட் ஃபார்மேட். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணும்போது தாராளமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு லாங் டூரேஷன் 10 வருடம், 5 வருடம், 2 வருடம், இந்த மாதிரி ஒரு லாங் டூரேஷனை மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். சின்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் ஆரம்பித்து அது இப்போவும் நடந்துகிட்ருக்கும், ப்ரெசண்ட்லேயும் அது நடந்துகிட்டு இருக்கும். அங்கே தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபாரும் அங்கே தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே 2004 இருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2004. நான் இங்கே 8 வருஷமாக இருக்கேன். ஐ ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 8 இயர்ஸ். 2004 இருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். நான் இங்கே 8 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சின்ஸ் பர்டிகுலர் டேட், இயர், டைம், டே அண்டு மந்த் இதை சொல்கிற இடங்கள்லாம் சின்ஸ் யூஸ் பண்ணணும். மற்றபடி அங்கேருந்து இங்கேருந்து சொல்கிறோம்ல, ஒரு பிளேஸில் இருந்து, ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து, ஒரு புக்கில் இருந்து, வீட்டில் இருந்து, இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் ஃப்ரம் யூஸ் பண்ணணும். 5 வருடமாக, 4 நாட்களாக, 2 நாட்களாக, 2 மாதமாக, இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் ஃபார் யூஸ் பண்ணணும். அப்புறம் மார்னிங், ஈவினிங் சொல்கிற இடங்களில் கூட நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் யூஸ்டு வித் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், நாட் சிம்பிள் பாஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் மேக் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. We have gone to the beach every year since I was a child. நான் சின்ன வயசில் இருந்தே ஒவ்வொரு வருஷமும் பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சென்டென்ஸ் பாருங்கள். I went to the beach when I was a child. நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ பீச்சுக்கு போயிருக்கேன். 2 சென்டென்ஸ்க்குமே வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ பாஸ்ட் டென்ஸாக வச்சு பேசுகிறப்போ நமக்கு சின்ஸ்க்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் முன்ன சொன்ன மாதிரி பண்டில் ஆஃப் டேஸ், 2 days, 5 seconds, 8 hours, 10 days, 6 weeks, 9 months, இந்த மாதிரி இடங்களில் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we have lived in Berlin for 6 months. We lived in Berlin for 6 months. அவங்க ஒரு காலத்தில் பெர்லினில் இருந்தாங்க. அதை சொல்கிறதுக்கும் we lived, have இங்கே வரல, அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். காலையிலிருந்து எனக்கு தலைவலி, சின்ஸ் மார்னிங் அப்படின்னு தான் வரும்.
இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும். ஐ வந்து ஹாவ் எ ஹெட்டேக். ஐ ஹாவ் எ ஹெட்டேக் சின்ஸ் மார்னிங். ஃப்ரம் மார்னிங் சொல்லக்கூடாது, சின்ஸ் மார்னிங். நேற்றுலேருந்து இங்கே மழை. இட் ஹேஸ் rained here since yesterday. நம்ம எங்கெங்கெல்லாம் சின்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன சின்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். நான் ஆஃபீஸில் இருந்து கிளம்பிட்டேன். வந்து டேட்டில் ப்ளேஸை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸில் இருந்து இப்போ கிளம்பிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃப்ரம் யூஸ் பண்ணணுமா, சின்ஸ் யூஸ் பண்ணணுமா? எஸ், ஃப்ரம். இது ஒரு லொக்கேஷன், பிளேஸ். சிம்பிள் பாஸ்டில் கூட சொல்லலாம். ஐ லெஃப்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். 4 மாதமாக நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் கான் டு த ஜாப் ஃபார் 4 months அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, 10 வருடமாக இதை வைத்திருக்கிறேன். ஒரு பொருளை நம்ம 10 வருஷமாக பத்திரமா வச்சுருக்கோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? 10 வருடன்றது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் கீப்பிங் இட். ஐ ஹாவ் பீன் கீப்பிங் இட் ஃபார் 10 years. I have been keeping it for 10 years. ஒரு வாரமாக அவன் வேலைக்கு வரலை. ஒரு வாரமாக அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவான்? ஹீ வந்து ஹஸ். அவன் வரலை, இது நெகட்டிவ். அதனால் he has not come to work for a week. He has not come to work for a week. 2014 இருந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2014 இருந்து இப்போ 2025, ஏன்னா இது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர். ஒரு அஸ் எ டீச்சர் சின்ஸ் 2014. எதுக்கு அஸ் எ டீச்சர்? ஒரு டீச்சராக நான் இங்கே ஒரு டீச்சராக 2014 வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு டாக்டராக சொல்கிறேன், ஒரு டீச்சராக சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் ஆஸ் எ டீச்சர், ஆஸ் எ டாக்டர், ஆஸ் எ நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Thank you guys. Thanks for watching. Keep support.